குட் மார்னிங் பாய்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நடத்தின கேசில் போயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ரோஸ் டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா அப்படிங்கிற டைட்டிலை நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு மைண்டில் யார் ஞாபகம் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியரும் இந்த டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளே எழுதியிருப்பார். இது வந்து நீங்கள் 11th வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஹாலோ க்ரவுன் அப்படிங்கிற போயம் படிக்கும்போது இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன ப்ளேலாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது. ஆனால் இதில் ஆர்த்தர் பாருங்கள், நேம் பாருங்கள், ஏஜே க்ரோனின். இவர் வந்து ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட். இவர் வந்து நாவல் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டாக்டராக தான் இருந்தார். ஏஜே க்ரோனின் வாஸ் அ டாக்டர், ஃபிசிஷியன். டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் எப்படி எழுதினார், நாவல்லாம் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சிக்காயிருவார். சிக்கான உடனே அவர் 6 months அவர் ரெஸ்ட் எடுக்கும்போது அவருக்கு வந்து ஒரு புக்ஸ் எழுதணுங்கிற ஒரு தேர்ஸ்ட், அவருக்கு வந்து ஆசை, தாகம். அப்போ உடனே சரின்னு பெட்டில் இருந்தே அவர் ஒரு நாவல்லாம் நிறைய எழுத ஆரம்பிப்பார். நாவல் எழுதின உடனே அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு போவார். அது வந்து நிறைய விற்கும், பெஸ்ட் புக் செல்லிங் அவார்டு வாங்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிப்பார். அதில் தான் இந்த டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. இந்த டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா வந்து 2 பாய்ஸை பற்றின ஸ்டோரி. அப்போது சின்ன பசங்க தான், ஒரு பையன் 12 years old, இன்னொரு பையன் வந்து 13 years old. அப்போ ஏன் டூ ஜென்டில்மென்னு சொல்லி ஆத்தர் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட எண்டில் வந்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரி, இந்த ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பசங்க, இந்த நம்ம ஆத்தர் இருக்கார்ல ஏஜே க்ரோனின் வந்து ஒரு காரில் அவரோட டிரைவர், இவர் தான் லூகி, இவர் கூட சேர்ந்து வெரோனா அப்படிங்கிற பிளேஸ்க்கு போவார். வெரோனா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டலியில் இருக்குது. இட்டாலின்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் இஸ் இட்லி. இட்லி என்ன மிஸ் வந்து இட்லிங்கிறாங்க, ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் வந்து இட்டாலி அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் சொல்வீங்க. இத்தாலி அப்படின்னு சொல்லி தமிழில் படிச்சிருப்பீங்க. இந்த இவர் வந்து ஒரு வேலை விஷயமா வெரோனாவுக்கு வருவார். வெரோனாவுக்கு வரும்போது இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ப்ஸ் மலை வழியே வந்துட்டுருப்பார். ஆல்ப்ஸ் மலை எங்கே இருக்குதுன்னா இட்டாலியோட அந்த பார்டர். இந்த மலை வந்து நம்மளுக்கு ஹிமாலயாஸ் வந்து இந்த பாகிஸ்தான், திபெத், நேபாள் இதெல்லாம் கிராஸ் பண்ணுற மாதிரி 8 countries வந்து கிராஸ் பண்ணும். அதில் ஒரு இடம்னா இட்டாலி. இப்போ இந்த பார்டரில் வந்து கார் வந்துட்டுருக்கும். இப்போ இந்த கார் வந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த 2 பசங்களும் அந்த ஆல்ப்ஸ் மலை அடிவாரத்தில் வைல்டு ஸ்ட்ராபெரிஸ், இந்த பார்த்தீங்களா இது பேர் வைல்டு ஸ்ட்ராபெரி பழங்கள் வந்து காட்டிலேருந்து பறிச்சுட்டு வருவாங்க. பறிச்சுட்டு வந்து விற்பாங்க. இப்படி காரில் போகிறவங்கெல்லாம் வாங்குவாங்க. சின்ன பேஸ்கெட், பெரிய பேஸ்கெட். இங்கே பாருங்கள், இது சின்ன பேஸ்கெட், இது பெரிய பேஸ்கெட். முன்னே விற்றுட்ருப்பாங்க. அப்போ இந்த குட்டி பையன், இவன் பேர் வந்து இவன் பெரிய பையன் பேர் நிக்கோலா, இவன் பேர் எக்கோப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு புக்கில் வந்து ஜே ஸ்பெல்லிங் இருக்கும், ஜெக்கோப்போ அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக இந்த பையன் தான் 2வது பையன். திஸ் பாய் வந்து நிக்கோலா, ஹீ இஸ் 13 years old, திஸ் பாய் இஸ் 12 years old. இவங்க 2 பேருமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஷேபி லுக்காக இருப்பாங்க. ஷேபின்னா அழுக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு லுக்கிங். இதை பார்த்தோன்னே இந்த லூகி டிரைவர் இருக்கார்ல, இவருக்கு அருவருப்பாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த குட்டி பையன் இவங்க கார் டோர் பக்கத்துலேயே வந்து நிற்பான். சார் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவான். நம்ம நேரேட்டருக்கு வந்து எப்படி இந்த பையங்களை பார்த்த உடனேயே ஒரு சரி எப்படியாவது இவங்கக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு ஸ்ட்ராபெரியை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால்
லூகி டிரைவர் என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த பசங்க ரொம்ப டர்ட்டியாக இருக்காங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி நேரேட்டர்கிட்ட சொல்லுவார். ஆனாலும் கேட்காம நேரேட்டர் என்ன செஞ்சிருவாருன்னா, நல்ல பெரிய பேஸ்கெட் ஸ்ட்ராபெரியை இவங்ககிட்டேருந்து வாங்கிடுவார். வாங்கிட்டு ஹோட்டல் ரூமுக்கு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நெக்ஸ்ட் மார்னிங் இதுதான் அந்த 2 பசங்களும். அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நம்ம நேரேட்டர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த ஹோட்டலில் தங்கியிருப்பார்ல, அந்த ஹோட்டல் ரூமில் இருந்து வெளியில் எட்டி பார்ப்பார். காலையிலே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் அந்த ஸ்ட்ரீட். அதுக்கு பேர் என்னென்னா ஸ்கொயர், அந்த பப்ளிக் ஸ்கொயர் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஜங்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து நிறைய பீப்புள் கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. நிறைய பேருக்கு வீட்டில் ஷூக்கு பாலிஷ் எல்லாம் போடுறதுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லி இந்த மாதிரி பசங்கக்கிட்ட வந்து ஷூ பாலிஷ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ நம்ம நேரேட்டர் அவரோட ரூமில் பால்கனிலேருந்து பார்த்துட்டே இருப்பார். இந்த பசங்க அன்னைக்கு நேற்று பார்த்தோம் ஸ்ட்ராபெரி விற்றுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி காலையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்வார். ஏன்னா அவ்வளோ அந்த பசங்க மேலே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக ஆயிரும் அவருக்கு. அந்த பசங்களை ரொம்ப பிடிச்சி போகும். என்ன பசங்க இந்த 2 பசங்களும் ஷூ பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பார். காலையில் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இந்த இடத்துக்கு போய் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நேரேட்டருக்கு இஷ்டம் இல்லை. பிறகு கூட்டம்லாம் கம்மியான பிறகு மெதுவாக நேரேட்டர் இந்த பையன்கிட்ட வரார். நிக்கோலா தான் மூத்த பையன். இந்த பையன் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். நல்லா 13 இயர்ஸ் ஓல்டு தான், ஆனாலும் பயங்கர ஆக்டிவ் பாய். வந்து ஏன்டா நேற்று நீ ஸ்ட்ராபெரி தானே விற்றுட்டு இருந்தேன், நான் நினச்சேன் நீ ஸ்ட்ராபெரி மட்டும்தான் விற்கிற போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீ ஷூவும் பாலிஷ் பண்ணுவியா அப்படின்னு கேட்பார். உடனே இந்த பையன் சொல்லுவான், சார் நாங்கள் வந்து ஷூ பாலிஷ் மட்டும் நான் பண்ண மாட்டேன், நிறைய வேலை பார்ப்பேன். என்ன வேலைலாம் அப்படின்னு கேட்பார். என்ன வேலைலாம் பார்ப்பேன் அப்படின்னா, வேறு நான் சுற்றி இருக்கிற, அதாவது இட்டாலியில் உள்ள வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் அதை வந்து நான் சுற்றி காட்டுவேன். அப்புறம் வந்து பேப்பரெல்லாம் வந்து கூவி விற்பான். ஹாக்கர் மீன்ஸ் இந்த தெருவில் சத்தம் போட்டு ஒரு திங்ஸை விற்கிறவங்களுக்கு தான் பேர் ஹாக்கர். அப்படி இவன் இந்த படத்தில் வந்து உனக்கு காட்டியிருக்கேன். இந்த நிக்கோலா வந்து ரோட்டில் போய் ஒவ்வொருத்தருக்கா பேப்பர்லாம் செல் பண்ணுவான். அப்புறம் வந்து இது ஜூலியட்டோட டூம், வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஸ்டோரியில் வரும். ரோமியோ அண்ட் ஜூலியட் அப்படிங்கிற பிளேயில் வந்து ஜூலியட் வருவாங்க. அவங்களோட டூம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். இதெல்லாம் வந்து நிறையா டூரிஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு வருவாங்க, இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் வந்து ஒரு சின்ன வேலை, என்ன வேலை இருந்தாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ நம்ம நேரேட்டர் சொல்வார், அப்போ நாங்களும் இங்கே 1 வீக் இருப்போம், நீ என்னவும் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த பசங்க வந்து 1 வீக்காக நம்ம ஆத்தருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ இந்த பசங்க வந்து நிறைய வேலை பார்க்குறாங்க. இதை நம்ம நேரேட்டர் வந்து பார்த்துட்டே இருக்கார். 1 வீக்காக அந்த பசங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு அவரோட ரூம்லேருந்து அப்படி வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, ஒரு போஸ்ட்டு நைட்டு 12 o'clock ஒரு போஸ்ட் பக்கத்தில், அதில் லைட்டு வெளிச்சத்தில் கீழே நிக்கோலாவும் ஜெக்கோபாவும் என்ன செய்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. அவங்க பக்கத்தில் நிறைய நியூஸ் பேப்பர்லாம் கீழே போட்டு செல் பண்ணிகிட்ருக்காங்க. செல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்டா ரொம்ப லேட் ஆகிட்டு, 12 o'clock ஆகிட்டு, யாருமே இல்லையே, நீங்கள் ஏன் இங்கே தனியாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நேரேட்டர் கேட்பார். அப்போ சார் இங்கே படுவா அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து ஒரு பஸ் வரும், லாஸ்ட் பஸ் வரும். அந்த பஸ்ஸில் நிறைய பேர் வருவாங்க. அவங்க இந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து வாங்குவாங்க. அதனால
நாங்கள் இந்த பேப்பர் எல்லாம் விற்றுட்டு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த 2 பசங்களும். அவங்க ஆர்த்த கேட்பாரு, என்ன இவ்வளோ சின்ன பசங்களாக இருக்கீங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களேடா எதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே இந்த பசங்க வந்து சொல்லுவாங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்காண்டி இவ்வளோ உழைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு பிளான்ஸ் இருக்குது சார். ஏன் நீங்கள் ஸ்டேட்ஸ் போகிறீங்களா, நிறையா ஏர்ன் பண்ணி அமெரிக்காவுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், எங்களுக்கு வேறு பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து என்ன ரீசனுக்காண்டி இந்த 2 பசங்களும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும்னு ரொம்ப ஆவலாக இருப்பார். இந்த குட்டி பையன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பான், ஸ்குரில் மாதிரி ரொம்ப துருன்னு வருவான். நிக்கோலா வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 13 இயர்ஸ்க்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும். இதுதான் ஸ்குரில். அணில் மாதிரி இந்த 2வது பையன் எக்கோப்பா இருக்கான்ல, ஜெக்கோப்பா, அந்த பையன் வந்து ரொம்ப ஸ்குரில் மாதிரி துருன்னு வருவான். இப்போ சரி, இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க என்ன அப்படின்னு என்ன ரீசன் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. சரி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தர் வந்து கேட்பாரு, நீங்கள் அந்த பசங்க சாப்பிட்றத பார்ப்பாரு. அந்த 2 பசங்களோட சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பிரெட். இதுதான் அங்கே இட்லியில் உள்ள பிளாக் பிரெட் அண்ட் ஃபிக்ஸ், அத்திப்பழம்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். இந்த பிளாக் பிரெட்டும் அத்திப்பழமும் தான் அவங்களுக்கு சாப்பாடு. ரொம்ப வேறு எதுவும் காஸ்ட்லியாலாம் வாங்கி சாப்பிடவும் மாட்டாங்க. அப்போ நம்ம நேரேட்டர் கேட்பாரு, ஏன்டா நீங்கள் துணியும் வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டேங்கிங்க, சாப்பாடும் நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிங்க, இப்போ எதுக்காண்டி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்லவே இல்லை. உடனே நம்ம நேரேட்டர் சரின்னு விட்டுருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேரேட்டருக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ சின்ன ஹெல்ப்பு, அமெரிக்கன் சிகரெட்டு கேட்பாரு, அதை போய் வாங்கி கொடுப்பாரு. இந்த சிட்டியெல்லாம் நல்லா 1 வீக்காக சுற்றியெல்லாம் காட்டுவாங்க. நேரேட்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நிக்கோலாவும் ஜெக்கோப்பாவும் இருப்பாங்க. இப்போ நேரேட்டர் ஒரு நாள் சொல்லுவார், நாங்கள் வந்து மண்டே வந்து வெரோனாவை விட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு இந்த 2 பசங்கக்கிட்டையும் கேட்பார். 2 பசங்களும் ஒன்று சொல்லுவாங்க, வேண்டாம் சார், எங்களுக்கு ஹெல்ப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஹெல்ப் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த குட்டி பையன் இருக்கான்ல ஜெக்கோப்பா, அவன் மட்டும் சொல்லுவான், நாங்கள் பொலைட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சண்டே போவோம் சார், நீங்கள் எங்களை நாங்கள் அதுவும் சைக்கிளில் தான் போவோம், வாடகைக்கு தான் சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம், நீங்கள் எங்களை விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி இந்த 2வது பையன் ஜெக்கோப்போ தான் கேட்பான். நிக்கோலா கேட்க மாட்டான். ஜெக்கோப்பா கேட்டோன்னே நேரேட்டர் சொல்லுவார், ஓகே நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன், பொலைட்டாவுக்கு தானே போகணும், என்னோடய கார் டிரைவருக்கு வந்து நான் சண்டே லீவ் கொடுத்துருக்கேன், அதனால் நானே என்னோடய காரை ட்ரைவ் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போகும்போது 2 பேரும் காரில் ஒன்றுமே பேச மாட்டாங்க. பொலைட்டாவுக்கு போன உடனே, அந்த பொலைட்டாங்கிறது வந்து ஒரு வில்லேஜ், எங்கே இட்லியில் அந்த வெரோனா பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ். 30 கிலோமீட்டர்ஸ், அந்த வெரோனாலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் போகணும். அவங்க பாவம் 2 குட்டி பசங்களும் எவ்ரி சண்டே வந்து இந்த பொலைட்டாவுக்கு வந்து சைக்கிள்லேயே போயிருக்காங்க. இப்போ காரில் போகணுன்னு இந்த குட்டி பையனுக்கு ஆசை, அதனால் பொலைட்டாவுக்கு வந்துட்டார். பொலைட்டா வந்த உடனே நம்ம நேரேட்டர் நினைப்பார், ஏதாவது ஒரு வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது இவங்களோட காரை வந்து எங்கே ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லானா ஒரு பெரிய ஹவுஸ், அந்த பெரிய வீட்டுக்கு முன்னால் வந்து நிறுத்த சொல்லுவாங்க. என்னடா பார்க்குறதுக்கு ரொம்ப பாவப்பட்ட பசங்களாக இருக்காங்க, இங்கே வந்து நிறுத்த சொல்லியிருக்காங்க, இங்கே யாரை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். இந்த 2 பசங்களும் காரை விட்டு இறங்கின உடனே நேரேட்டர்கிட்ட சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு ஒன்லி 1 hour மட்டும் டைம் கொடுங்க, நாங்கள் உள்ளே போயிட்டு வர்றோம், நீங்கள் உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா இங்கே ஒரு கேஃபே இருக்குது, அங்கே காஃபி குடிச்சிட்டு இருங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போன உடனே நம்ம நேரேட்டர் என்ன செய்வார், அவங்க பின்னாடியே வருவார். உள்ளே வந்து
காலிங் பெல் அடிப்பார். இந்த வில்லாவில் உள்ள காலிங் பெல்லை அடிப்பார். அடித்த உடனே ஒரு நர்ஸ் வருவாங்க. யார் வருவா? ஒரு நர்ஸ். அதாவது ஒயிட் கலரில் கவுன் போட்ட ட்ரைனிங் நர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க வருவாங்க. நீங்கள் நிக்கோலா ஜெக்கப்பா கூட வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம். அவங்க வந்து எங்கே போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவலாக இந்த வில்லா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கும். அது ஒரு பெரிய வீடை தான் ஹாஸ்பிட்டலாக மாற்றி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த 2 பசங்களும் வந்து இந்த கியூபிக்கிள்குள்ளே ஓடிடுவாங்க. கியூபிக்கிள்னால் ஒரு பெரிய ரூமை பார்ட்டிஷன் மாதிரி போட்டு இப்படி இந்த மாதிரி கர்டன் மாதிரியோ அல்லது கிளாஸ் வச்சோ மறைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ அது உள்ளக்க போயிடுவாங்க. அப்போது இந்த நேரேட்டர் வந்து அந்த நர்ஸுக்கிட்ட கேட்பார். ஆமாம், இந்த நிக்கோலா ஜெக்கப்பா உள்ள பசங்க போனாங்களே அப்படின்னு கேட்பார். ஆமாம், உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட சிஸ்டர் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க பேர் லூசியா. ஷீஸ் 20 years ஓல்டு. அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்பைன் டியூபர்குலோசிஸ். ஸ்பைன்னா என்னென்னா முதுகு தண்டில் டியூபர்குலோசிஸ்னால் காச நோய். ஸ்பைன் தண்டில் அவங்களுக்கு காச நோய். இங்கே வந்து அவங்கள இந்த பசங்க 2 குட்டி பசங்க தான் என்ன செஞ்சுருக்காங்க, அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க சிஸ்டரை. எவ்ரி வீக் வந்துடுவாங்க. எவ்ரி வீக் வந்து இவங்களுக்கு வந்து பேமெண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபீஸ்லாம் கொடுக்கணும்ல, அதெல்லாம் வந்து பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டோடனே இவங்க யார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த நேரேட்டர் வந்து நர்ஸ்கிட்ட கேட்டோடனே இந்த நர்ஸ் வந்து அந்த அப்ஸ்டேர்ஸ், அதாவது மேலே மாடிக்கு போகிற அந்த கீழே ஒரு அப்ஸ்டேர்ஸ் பக்கத்தில் நின்றுட்டு இவங்களோட கதையெல்லாம் சொல்லுவாள். இவங்களோட அந்த முந்தி என்ன கதை நடந்துச்சோ அதை சொல்லுவோம். இவங்க வந்து பெரிய ஆக்சுவலி வெல் டு டு ஃபேமிலி. இந்த நிக்கோலா ஜெக்கப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து இவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சிங்கர். அவங்க அப்பா வந்து பெரிய ஃபேமஸ் சிங்கராக இருக்கும்போது இந்த இத்தாலி கூட வந்து ஜெர்மன் சண்டை போட ஆரம்பிக்கும். அந்த டைமில் வார் வந்துடும். இத்தாலிக்கும் ஜெர்மனிக்கும் சண்டை வரும்போது இவங்க அப்பா வந்து அந்த வாரில் இறந்துருவாங்க. இறந்ததுக்கு பிறகு இவங்க வீடு என்ன செஞ்சிடும்னா, இவங்க வீடு மேலேயும் பாம்பு போட்டுருவாங்க. பாம்பு போட்டோடனே இவங்க பெரிய வீடும் என்ன செஞ்சிடும், ரபுள் ஆயிரும். ரபுள் மீன்ஸ் அந்த குட்டி குட்டியாக உடஞ்சி இந்த இதெல்லாம் கிடக்குது பாருங்க, டெப்ரிஸ், இந்த இப்படி குட்டி குட்டியாக உடஞ்சி போயிடும். இப்போ இதை வந்து என்ன செய்வாங்கன்னா, இதில் அவங்க அப்பா இறந்துருவாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு அம்மாவும் சின்ன வயசுலேயே ரொம்ப குட்டி வயசுலேயே இறந்து போயிடுவாங்க. அப்பா, 2 பசங்க, லூசியா, 4 பேர் தான் இருந்தாங்க. அப்பாவும் இறந்தாச்சு. இப்போ யாரெல்லாம் இருக்கா? லூசியா, நிக்கோலா, ஜெக்கப்பா, இந்த 3 பேரும் இருந்திருக்காங்க. இருக்கும்போது இந்த வீடும் வந்து பாம்பு போட்டு உடஞ்சதுனால இந்த வீட்டை வந்து என்ன செய்வாங்கன்னா, இவங்களே கை வச்சு சும்மா ஒரு இருக்கிறதுக்கு வசதியாக நல்லா கொஞ்சம் பில்டு பண்ணி வச்சுட்டு அந்த உடஞ்ச கல் வச்சு கட்டி வச்சுட்டு அவங்க சிஸ்டரை அந்த வீட்டில் வச்சுட்டு இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா, ரெசிஸ்டன்ட் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணிடுவாங்க. இந்த ஜெர்மன் பீப்புளை பிடிக்கவே செய்யாது. ஏன்னா இவங்கள ஜெர்மன்ஸால் தான் இவங்க வீடு இப்படி ஆச்சு அப்படிங்கிறதுனால இவங்க ஒரு ரெசிஸ்டன்ட் மூமெண்ட், ஒரு இயக்கம், அதாவது எதிர்ப்பு இயக்கத்தில் வந்து சேர்ந்துருவாங்க. சேர்ந்து அங்கே போராடிட்டு அந்த வார்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க வீட்டுக்கு வருவாங்க. இந்த 2 பசங்களும் நிக்கோலாவும் ஜெக்கப்பாவும் வீட்டுக்கு வரும்போது இவங்க சிஸ்டர் வாஸ் அஃபெக்டட் பை டியூபர்குலோசிஸ். அப்போ எப்படி இருக்கும் அந்த 2 குட்டி பசங்களுக்கும்? அப்பாவும் இறந்துட்டாங்க, ஒரே ஒரு சிஸ்டர் தான் இருக்கா. அக்காவுக்கும் எப்படி இருக்குது, டியூபர்குலோசிஸ் வந்துட்டுன்னொன்னே அவங்க வந்து மனசு தளரவும் செய்யலை. சரின்னு உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கே பொலைட்டாவில் இருக்கிற எங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து உடனே சேர்த்துட்டாங்க. சேர்த்து 12 months ஆகுது. 12 monthsமே எவ்ரி வீக் அந்த பசங்க என்ன செஞ்சிடுறாங்க, தான் சிஸ்டரை பார்க்குறதுக்கு மணியோடு வந்துடுறாங்க. எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் வெரோனாவில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெரோனாவில் வேலை கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் இந்த பசங்க எப்படி தான் இவ்வளோ மணி கொண்டு வராங்களோ அப்படின்னு சொல்லி இந்த நர்ஸ் வந்து இவங்களோட கதையை வந்து நேரேட் பண்ணுறாங்க. நேரேட் பண்ண உடனே
இந்த இந்த ஆத்தர் வந்து இந்த ஆத்தர் அந்த வில்லாலேருந்து இவங்க வெளியில் 1 ஹவரில் வெளியில் வந்துடுவேன்னு சொன்னாங்கல்ல, இவங்க ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டு காரில் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிடுவார். காரில் வந்து உட்காந்துருப்பார். இந்த பசங்க கரெக்டாக 1 ஹவரில் காருக்கு திருப்பி வந்துடுவாங்க. வந்து அவங்க காரில் வந்து உட்காந்துக்கிடுவாங்க. அவங்களும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, நம்ம நேரேட்டரும் ஒன்றுமே சொல்ல மாட்டார். சொல்லவே இல்லைன்னொன்னே இவரும் கேட்கவே மாட்டார். அப்போ தான் நினச்சிக்கிடுவார், இந்த உண்மையிலே இந்த 2 பசங்களும் யார், இந்த 2 குட்டி பசங்க தான். ஹீ இஸ் 13 இயர்ஸ் ஓல்டு, இவன் வந்து 12 இயர்ஸ் ஓல்டு தான். இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டமா? அப்போ இவங்க வந்து ஜென்டில்மென் தான் அப்படின்னு சொல்லுவார். இதான் உங்களுக்கு கதை. அவங்க அப்புறம் ஆர்த்தர் வந்து இவங்கள இறக்க வேண்டிய இடத்துல விட்டுட்டு அவர் ரிட்டர்ன் ஆகி அவங்க ஊருக்கு போயிடுவார். சரி, இப்போ வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் லெசன் லைன் பை லைன். ஓகே. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நம்ம வந்து லைஃப்பில் வந்து நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நம்மளுக்கு எப்போவுமே நம்ம ஹாப்பியாகவே இருக்க முடியாது. இட் ஹேஸ் ப்ளசன்ட் சர்ப்ரைசஸ் as well as ரூட் ஷாக்ஸ். நம்மளுக்கு ஏப்பா என்ன சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு லைஃப்பில் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற சில நேரங்களும் நம்மளுக்கு நேரும். Nevertheless, every incident offers a lesson for us to learn and evolve into better individuals. அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேருந்தும் நம்ம ஒன்று நம்ம என்ன செஞ்சுக்கணும், வாழ்க்கையிலேருந்து ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கிடணும். Here is a story about love, devotion, sacrifice, sincerity and maturity displayed by 2 little boys in their actions to save the life of their sister who suffers from tuberculosis of the spine. நான் ஏற்கனவே இந்த கதை சொன்னேன். இந்த பசங்களோட இந்த லவ் ஃபார் தியர் சிஸ்டர், அந்த அன்பு, தன்னலமற்ற ஒரு டிவோஷன்னா சாக்ரிஃபைஸ், சின்சிரிட்டி, கடமை, ஒரு வேலை செஞ்சால் அதை கரெக்டாக செய்யணும். அடுத்து வந்து மெச்சூரிட்டினா இவ்வளோ சின்ன வயசில் யாருமே பொறுப்பாக நடந்துக்கிட மாட்டாங்க. ஆனால் இந்த பசங்க பார்த்திங்கன்னா நல்லா அழகாக சின்சியராக ஒர்க் பண்ணி தான் சிஸ்டர் மேலே உண்மையிலே அளவு கடந்த ஒரு பாசம் இருந்ததுனால எப்படி ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாலும் அதெல்லாம் வந்து கிரம்பிளே பண்ணாமல், கம்ப்ளைண்ட் பண்ணாமல் எப்படி தான் சிஸ்டரை வந்து சேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்டோரி. As we drove through the foothills of the Alps, 2 small boys stopped us on the outskirts of Verona. இப்போ as we drove, வீனா இதில் நேரேட்டரும் the car driverம். ஃபுட்ஹில்ஸ்னால் அந்த மலையோட கீழே அடிவாரம், ஆல்ப்ஸ் மலையோட அடிவாரத்தில் போயிட்டுருக்காங்க. சரியா? அப்போது காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த 2 ஸ்மால் பாய்ஸும் என்ன செய்கிறாங்க, காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. தேவர் செல்லிங் வைல்டு ஸ்ட்ராபெரிஸ். அவங்க வந்து அந்த ஸ்ட்ராபெரி பழங்களை வந்து விற்றுட்டு இருந்தாங்க. டோன்ட் பை வான் லூகி. வாங்காதீங்க அப்படின்னு யார் சொல்கிறா? இந்த லூகி வந்து அவர் காஷியஸ், ரொம்ப கவனமான கார் டிரைவர். கவனமான கார் டிரைவர்னால் இவர் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார். யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட் இன் வெரோனாங்கிறது இட்லியில் உள்ள ஒரு சிட்டி. நம்ம சிட்டிக்குள்ளே போனால் நல்ல இதை விட நல்ல ஸ்ட்ராபெரி பழங்கள் வாங்கிக்கலாம், அதனால் இவங்கக்கிட்ட வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். பிசைட்ஸ் தீஸ் பாய்ஸ் அப்படின்னு இழுக்கிறாரு யார்? கார் டிரைவர். தீஸ் பாய்ஸ் அப்படின்னு எதுக்கு அப்படி இழுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஷ்ரக்ட் ஹிஸ் ஷோல்டர்ஸ். ஷ்ரக்னா அப்படின்னு சொல்கிறது, வேண்டா வெறுப்பா அப்படி தோள்பட்டையை தூக்குறது. his shoulders to convey his disapproval of their shabby appearance. ஷேபி அப்பியரன்ஸ்னால் ரொம்ப டர்ட்டியாக இருக்காங்க. அப்பியரன்ஸ்னால் அவங்களோட லுக்கே வந்து எப்படி இருக்குதுன்னா அசிங்கமாக இருக்குது, ரொம்ப டர்ட்டி க்ளோத்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஃப்ரூட்ஸும் டர்ட்டியாக இருக்கும், அதனால் இவங்கக்கிட்ட வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவர் நினைக்கிறார். இவங்களோட அப்பியரன்ஸை பாருங்கள். ஒன் பாய் ஹேட் ஆன் அ ஓன் ஜெர்சி அண்ட்
கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ். 1 பைனா அந்த நிக்கோலா வந்து என்ன போட்டிருப்பான்னா ஜெர்சி போட்டிருப்பான். அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட் அந்த 3/4 முக்கா பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த முக்காலுக்கு தான் இருக்கும், அந்த மாதிரி கட் பண்ண பேண்ட் மாதிரி தான் போட்டிருப்பான், முட்டு வரைக்கும் தான் இருக்கும் அந்த பேண்ட்டு போட்டிருப்பான். லூஸ் கார்மெண்ட்டு தான் போட்டிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பான், அதனால அப்படி போட்டிருப்பான். த அதர் எ ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக். ஆர்மினா இராணுவ வீரர்கள்லாம் போட்டிருக்கிற மாதிரி கேதர்ட் இன் லூஸ் ஃபோல்ஸ் அபவுட் ஹிஸ் ஸ்கின்னி ஃப்ரேம். ஸ்கின்னினா ரொம்ப மெலிஞ்சு போய் இருப்பான் யார், ஜெக்கோபோ. அதை மறைக்கிறதுக்காண்டி இந்த ஆர்மி பீப்புள் போடுற மாதிரி லூஸாக போட்டு அதை மடித்து 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 விட்டுருப்பான். எட் கேசிங் அட் த 2 லிட்டில் ஃபிகர்ஸ் வித் தியர் ப்ரௌன் ஸ்கின். 2 பேருமே பார்க்குறாங்க, அப்படி கேஸ்னால் அப்படி ஒரு லுக்கு விடுறது, அப்படி பார்க்குறாங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. வித் தியர் ப்ரௌன் ஸ்கின், அவங்களோட ஸ்கின் வந்து ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேராக இருப்பாங்க, ஆனால் இவங்க வந்து வெயிலெலாம் அந்த ஸ்ட்ராபெரியெல்லாம் விற்கணுன்னா கண்டிப்பாக வெயிலெலாம் அலைஞ்சிருப்பாங்க, அதனால் அவங்களோட ஸ்கின் எப்படி இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்குது. டேங்கிள்டு ஹேர். டேங்கிள்டுனா தலைமுடி எல்லாமே சுருண்டு அப்படி சிக்காக இருக்குது. அண்ட் டார்க் ஏர்னஸ்ட் ஐஸ். டார்க்காக இருக்குது. டார்க்னா நல்லா பிளாக் ஐஸ். பிளாக் ஐஸ் வந்து ஏர்னஸ்ட்னா அப்படி நல்லா துரு துருன்னு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறது. அண்ட் வி ஃபெல்ட் ஆர் செல்ஸ் ஸ்ட்ரேஞ்ச்லி அட்ராக்டட். அவங்களோட துரு துரு பார்வை வந்து இவங்கள 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. வி ஃபெல்ட் ஆர் செல்ஸ் ஸ்ட்ரேஞ்ச்லி அட்ராக்டட்னா கார் டிரைவருக்கு லூகிக்கும் இவங்கள பிடிச்சிட்டு நம்ம நேரேட்டருக்கும் இந்த 2 பாய்ஸையும் ரொம்ப பிடிச்சிருச்சு. மை கம்பேனியன்னா இதில் கார் டிரைவர். ஸ்போக் டு த பாய்ஸ். நேரேட்டர் பேசலை, கார் டிரைவர் வந்து இந்த பாய்ஸ்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுக்குறதுல பேச்சு கொடுக்கும்போது தான் தெரியுது, டிஸ்கவர்டுனா அவங்க கண்டுபிடிக்கிறாரு, தேவர் பிரதர்ஸ். 2 பேர்த்தையும் பேச்சு கொடுக்கும்போது தெரிஞ்ச 2 பேருமே அண்ணன் தம்பி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நிக்கோலா த எல்டர் வாஸ் 13. நிக்கோலா வாஸ் 13 years old. 13 வயசு. இந்த பையன் தான் எல்டர் பாய். எல்டர்னா மூத்த பையன். ஜெக்கோபோ. நான் இதை வந்து இட்லியில் எப்படி ப்ரனன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை யாக்கோப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜேயை வந்து ஒய்யா ப்ரனன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ யாக்கோப்போ அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே வந்து ஜே போட்டிருக்கிறதுனால நான் இப்போ யாக்கோப்போ அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாமில் ஒய் எழுதி வச்சுருவீங்க, அதனால் ஜெக்கோப்போனே நான் சொல்கிறேன். ஜெக்கோப்போ ஹூ பேர்லி கேம் அப் டு த டோர் ஹேண்டில் ஆஃப் த கார். யார் பக்கத்தில் வரான், அந்த நிக்கோலா வந்து ஹூ பேர்லி கேம் அப் டு த டோர் ஹேண்டில் ஆஃப் த கார் வாஸ் நியர்லி 12. அந்த சின்ன பையன் தான் வந்து கார் டோர் பக்கத்தில் வந்துடுறான், அவன் தான் 2வது பையன் யங்கர். வி பாட் தியர் பிக்கெஸ்ட் பேஸ்கெட். இவங்க 2 பேருமே அண்ணன் அந்த தம்பி அப்படின்னு சொல்லி பேசுகிறதுல தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, கடைசியில் they have decided to buy the biggest basket of the strawberries. bought their biggest basket and then set off towards town. சரியா, வாங்கிட்டு செட் ஆஃப்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் டவுன். டவுன்னா இங்கே வெரோனாவுக்கு போகிறாங்க. Next morning, coming out of our hotel, we saw our friends bent over shoe shine boxes beside the fountain in the public square doing brisk business. அடுத்த நாள் காலையில், நெக்ஸ்ட் மார்னிங்னா அடுத்த நாள் காலையில், கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஹோட்டல். அவங்க நைட்லாம் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்து பார்க்கும்போது இந்த பசங்க 2 பசங்களும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த பப்ளிக் பிளேஸில் வந்து ஷூஸ் வந்து பாலிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பீப்புள் வந்து ஷூவை காட்டுவாங்க, அப்படி இந்த 2 பசங்களும் வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. அது அந்த ஃபவுண்டெயின்னா நீரூட்டு, இந்த இது பக்கத்தில் ஃபவுண்டெயின் இருக்கும். இதில் இது அங்கே ஃபாரின் கண்ட்ரீஸில் எங்கே போனாலும் சென்டரில் வந்து ஒரு ஃபவுண்டெயின் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அந்த அது பக்கத்தில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஒரு ரோடு, இங்கே ஒரு ரோடு, இந்த சைடில் கூட ரோடு. அப்போ இது வந்து மெயின் பிளேஸ். இந்த இடத்துல வந்து பீப்புள் வந்து அவங்களோட ஷூவை பாலிஷ் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. பயங்கர பிஸியாக இருப்பாங்க 2 பேரும். அதனால ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க.
வி வாட்ச்ட் ஃபார் அ ஃபியூ மொமெண்ட்ஸ்னால் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். வீனா இதில் கார் டிரைவர் லூயியும் நேரேட்டரும் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க. தென் as trade slackened மீன்ஸ் ரெடியூஸ்ட். slackened மீன்ஸ் ரெடியூஸ்ட்னா என்னன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஆட்களே இல்லாமல் இருக்கும்போது வி வென்ட் ஓவர். அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துக்கு. அந்த நேரத்தில் வந்து பேச்சு கொடுக்கறதுக்கு யார் வரா? நம்ம நேரேட்டர் வராரு. they greeted us with friendly faces. எங்களை பார்த்தோன்னே எங்களை அழகா வாங்க சார் அப்படின்னு சொல்லி க்ரீட் பண்ணுறாங்க. they greeted us with friendly faces. சிரிச்சிட்டு அழகாக நம்ம நேரேட்டரை வெல்கம் பண்ணுறாங்க. ஐ தாட் யூ பிக்ட் ஃப்ரூட் ஃபார் அ லிவிங் ஐ செட். வி டூ மெனி திங்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிக்கோலா ஆன்சர்ட் சீரியஸ்லி. சரியா? அப்போ நம்ம நேரேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நினச்சேன் நீங்கள் வைல்டு ஸ்ட்ராபெரிஸ் தான் வந்து பிக் பண்ணி அதை செல் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் விற்றுட்ருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். உடனே அப்படி சொன்ன உடனே நிக்கோலா என்ன சொல்கிறான், ரெண்டாவது பையன் சரியான ஸ்மார்ட் லைக் ஸ்குரில்னு சொன்னேன். உடனே ஆன்சர் வருது சின்ன பையன்கிட்ட இருந்து, சார் நாங்கள் நிறைய வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறான். ஹி கிளான்ஸ்ட் அட் இஸ் ஹோப்ஃபுல்லி. அப்படி பார்க்குறான் ரெண்டு பேரையும், இவன் நம்பிக்கையோடு பார்க்குறான். Often we show visitors through the town to Juliet's tomb and other places of interest. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து விசிட்டர்ஸ் இங்கே வருவாங்க, வெரோனாவுக்கு வரும்போது நாங்கள் வந்து அவங்கள டவுனுக்குலாம் கூட்டிகிட்டு போவோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ்லாம் இருக்கும் அந்த டவுனில். அந்த டவுன் கூட்டிகிட்டு போய் ஜூலியட்டோட டூம், வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ரோமியோ ஜூலியட், இந்த ஜூலியட்டோட அந்த ரோமியோ ஜூலியட்டோட ஹீரோயின், அந்த ஹீரோயினோட டூம் வந்து அங்கே தான் இருக்கும் வெரோனாவில். அந்த இடத்துலலாம் காட்டிட்டு அப்புறம் அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நிறைய அதை சுற்றி நிறைய பிளேசஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ டூரிஸ்ட் பிளேசஸ் மாதிரி அதில் நிறைய பார்க்கலாம், அதை கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க டூரிஸ்ட் கைடு மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஆல் ரைட் ஐ ஸ்மைல்டு, யூ டேக் அஸ் அலாங். சரி, அப்போ எங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. As we made the rounds, my interest was again provoked by their remarkable demeanor. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட appearance and behavior. இவங்க நிறைய இடத்துக்கு இவங்களை சுற்றி காட்டுறாங்க, எல்லா இடமும் சுற்றி காட்டி இவங்கள கூடவே இருந்தோடனே இவங்களோட தோற்றம், இந்த வே ஆஃப் பிஹேவியர், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது ரெண்டு பசங்களையும். நிக்கோலா ஜெக்கோப்போவை வந்து நம்ம நேரேட்டருக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. தே வர் சைல்டிஷ் எனஃப். ஆமாம், சின்ன, அஃப்கோர்ஸ் தே ஆர் பாய்ஸ். 13 வயசு 12 வயசுன்னா அவங்க குட்டி பசங்க தான். சைல்டிஷ்னால் குழந்தைத்தனமாக அவங்க இருக்காங்க. அண்ட் இன் மெனி வேஸ் குவைட் ஆர்ட்லெஸ்னால் இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. எந்த பேசுகிறதுலேயும் சரி, இந்த பிஹேவியர்லையும் சரி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. கள்ளம் கபடமே இல்லாமல் இருக்காங்க. ஜெக்கோப்போ வாஸ் லைவ்லி அஸ் எ ஸ்குரில். ஜெக்கோப்போனா ரெண்டாவது பையன், அவன் வந்து அந்த ஸ்குரில்னா அணில் மாதிரி ரொம்ப ஆக்டிவாக துருன்னு இருப்பான். நிக்கோலாஸ் ஸ்மைல் வாஸ் ஸ்டெடி அண்ட் என்கேஜிங். ஆனால் நிக்கோலா வந்து எதுவுமே ரொம்ப பேச மாட்டான், எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு சொன்ன வேலையை நல்லா காரியமாக இருப்பான் அந்த பையன். yet in both these boyish faces there was a seriousness which was far beyond their years. ஆனால் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்க, இவ்வளோ இந்த ஏஜுக்கு மிஞ்சின ஒரு சீரியஸ்னஸ், வயசுக்கு மீறின ஒரு சோகம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. இந்த வீக் விச் ஃபாலோட் வி saw them frequently. அடிக்கடி அந்த வீக்கில் அவங்கள பார்க்குறாங்க. ஃபார் தே ப்ரூவ்ட் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் டு அஸ். அவங்களுக்கு வந்து உண்மையிலே இந்த ரெண்டு பசங்களும் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த ஒரு வாரத்தில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. என்ன வேலை கொடுத்தாலும் அந்த பசங்க செய்வாங்க. இஃப் யூ வாண்டட் எ பேக் ஆஃப் அமெரிக்கன் சிகரெட்ஸ், இங்கே இருக்கிறது இட்லியில் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்ன வேணும், அமெரிக்கன் சிகரெட்ஸ் வேணும்னா உடனே இந்த பசங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. ஆர் சீட்ஸ் ஃபார் த ஓப்ரா.
ஓப்ரா அப்படிங்கிறது வந்து ஒரு மியூசிக்கல் ப்ளே. அந்த இதெல்லாம் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த ஓப்ராலாம் வந்து த ஓப்ரா ஆர் த நேம்ஸ் ஆஃப் குட் ரெஸ்டாரண்ட். இப்போ ஏதாவது நல்ல ஹோட்டல் இருந்தால் சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே நல்ல ரெஸ்டாரண்ட் மீன்ஸ் ஹோட்டல். ஹோட்டலுக்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிக்கோலா அண்ட் ஜேக்கோபா குட் பி relied upon to satisfy our needs. அவங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணிடணும், அதை செஞ்சிடணும் அப்படிங்கிறதுலே தான் இருந்தாங்க 2 பசங்களும். What struck one most was their willingness to work during these summer days under the hot sun. They shined shoes, sold fruit, hawked means கூவி விற்கிறது, hawked newspapers, conducted tourists round the town and ran errandsனா ஷார்ட் ட்ரிப், சின்ன இடங்களுக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் சின்ன பக்கத்து ஊர்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது, சில்லற வேலைன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். அந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் செய்து கொடுப்பாங்க, செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, ஏன்டா இவ்வளோ வேலை பார்க்குறீங்க சம்மர் டேஸில் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒன் நைட் வி கேம் அப்பான் தம் இன் த விண்டி அண்ட் டெசர்டட் மீன்ஸ் ஆள் நடமாட்டமே இல்லாத ஸ்கொயர். சரியா? ஒரு நாள் நைட்டு, ரொம்ப மிட் நைட். ரெஸ்டிங் ஆன் த ஸ்டோன் பேவ்மெண்ட். இது வந்து உங்களுக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இது வந்து உங்களுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்பாங்க. பேமெண்ட் அப்படின்னா சைடு வாக். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேமெண்ட்டுக்கு, அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து சைடு வாக். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ரெஸ்டிங் ஆன் த ஸ்டோன் பேமெண்ட் பினீத் த லைட்ஸ். இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர், அந்த மெயின் இடம், அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த பேமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த நடப்பாதை பக்கத்தில் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு, a bundle of unsold newspapers lay at his feet. யாரோட ஃபீட்டில் இருக்குதுன்னா நிக்கோலாவோட ஃபீட், கால்களுக்கு பக்கத்தில் அப்படி கிடக்குது. ஜெக்கோபா his head resting upon his brother's shoulder was asleep. சின்ன பையன்லாம், அவன் தம்பி வந்து இவனோட ஷோல்டரில் சாஞ்சி தூங்கிட்டான். இட் வாஸ் நியர்லி நியர்லி 12 மணி இருக்கும். அவ்வளோ மிட் நைட்டில் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இந்த நம்ம நேரேட்டர் வர்றாரு, அந்த இடத்துக்கு வந்துட்டு கேட்குறாரு, ஒய் ஆர் யூ அவுட் ஸோ லேட் நிக்கோலா அப்படின்னு கேட்குறாரு. நிக்கோலா எதுக்கு இவ்வளோ லேட்டாக இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு. வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் படுவாங்கிறது இட்டாலியில் உள்ள ஒரு சிட்டி. அங்கேருந்து லாஸ்ட் பஸ்ஸு இந்த இடத்துக்கு வரும். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது அந்த பஸ்ஸு வந்து அந்த பஸ்ஸில் நிறைய பீப்புள் இருப்பாங்க. அந்த பீப்புள் வந்து இவங்கக்கிட்ட டெய்லி இந்த இடத்துல வந்து இந்த பசங்க இருப்பாங்க, பேப்பர்ஸ் வாங்குவாங்க ரீட் பண்ணுறதுக்கு. அதனால் இதை விற்றுருவாங்க ஃபுல்லாக, எல்லா பேப்பர்ஸும் செல் ஆயிரும். அதுக்கு தான் வி ஷல் செல் ஆல் அவர் பேப்பர்ஸ் வென் இட் கம்ஸ் இன். அந்த பஸ் வந்த உடனே அதில் இருக்க பீப்புள் எல்லாருமே அந்த பேப்பர்ஸை வாங்கிடுவாங்க சார், அதனால தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு. மஸ்ட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட். நீ இவ்வளோ ஒர்க் பண்ணணுமா நீங்கள்? யூ போத் லுக் ராதர் டயர்ட். நீங்கள் பார்த்தாலே ரொம்ப டயர்டாக, ரொம்ப ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு. வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார். நாங்கள் உங்கள்கிட்ட குறையே சொல்லலையே, நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறோம். பட் நெக்ஸ்ட் மார்னிங் when I went over to the fountain to have my shoes shined. அதே மாதிரி அதே ஹோட்டலில் இருக்காரு. அடுத்த நாள் காலையில் இவங்க டெய்லி என்ன பண்ணுவாங்க, ஷூ பாலிஷ் பண்ணிட்டு தான் வெளியில் போவாங்க எல்லாருமே. அப்போ அதே மாதிரி நம்ம நேரேட்டர் என்ன செய்கிறாரு, நெக்ஸ்ட் மார்னிங்கில் வந்து அவங்கக்கிட்ட ஷூக்கு வந்து பாலிஷ் போடுறதுக்காண்டி வர்றாங்க. நிக்கோலா, the way you and Jacopo work, you must earn quite a bit. You spend nothing on clothes. நீங்கள் ஸ்ட்ராபெரிஸ் விற்கிறீங்க, நியூஸ் பேப்பர் விற்கிறீங்க, நிறைய டூரிஸ்ட் கைடு மாதிரி இருக்கீங்க, என்ன வேலைனாலும் நீங்கள் செய்றீங்க. அப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்ட காசு நிறையா இருக்கும். ஆனால் யூ ஸ்பெண்ட் நத்திங் ஆன் க்ளோத்ஸ். ஆனால் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது
நல்லா இல்லையே, நீங்கள் க்ளோதிங்ஸ்லலாம் அவ்வளோ செலவழித்த மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் யூ ஈட் லிட்டில் இனஃப் வென் ஐ see you have a meal இட்ஸ் யூஸ்வலி பிளாக் பிரெட் அண்ட் ஃபிக்ஸ். நான் உங்களை நீங்கள் சாப்பிடும்போதெல்லாம் பார்த்தா நீங்கள் யூஸ்வலாக எப்போவுமே என்ன சாப்பிட்றீங்க, கருப்பு ரொட்டியும் அத்திப்பழமும் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. டெல் மீ வாட் டு யூ டூ வித் யுவர் மனி, நீங்கள் உங்கள் காசு சம்பாதிக்கிற காசெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஹி கலர்டு டீப்லி அண்டர் ஹிஸ் சன்பர்ன் அண்ட் தென் க்ரூ பேல். ப்ளஷ் ஆயிரும், அதாவது கேட்ட உடனே நம்மளுக்கு ஃபேஸே மாறிடும்ல. சிலர் ஏதாவது நம்ம கேட்கக்கூடாததை கேட்கும்போது நம்ம ஃபேஷியல் ரியாக்ஷன் வந்து மாறிடும். அதே மாதிரி இந்த மூத்த பையனுக்கு மூஞ்சே செத்து போன மாதிரி ஆயிடுது. பாவம், அவனுக்கு இப்படி இந்த கொஸ்டின் கேட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசு வருந்தது. அப்போ ஹீ லுக் டு த கிரவுண்டு. அப்படி நம்ம கஷ்டப்படும்போது தரையை பார்ப்போம். அதே மாதிரி தான் நிக்கோலாவும் என்ன செய்கிறான், அப்படி தரையை பார்க்குறான். யூ மஸ்ட் பி சேவிங் அப் டு எமிக்ரேட் டு அமெரிக்கா ஐ சஜஸ்டட். சரியா கேட்குறாரு. நீ வந்து கண்டிப்பாக இவ்வளோ தூரத்துக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா எமிக்ரேட்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் குடிபெயர்றது. அப்படி நீங்கள் இங்கே இட்டாலியிலேருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறீங்களா, அமெரிக்காவில் போய் செட்டில் போகிறீங்களா, அதுக்கு தான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஹீ லுக்ட் அட் மீ சைட் பேஸ், அப்படியே ஓரக்கண்ணாக பார்க்குறான். ஸ்போக் வித் அன் எஃபர்ட். we should greatly like to go to the states. அப்படி தரையை குனிஞ்சிட்டே பேசுகிறான். எங்களுக்கும் ஆசை தான், ஸ்டேட்ஸ் போகிறதுக்கு ஆசை தான். பட் ஹியர் அட் ப்ரெசண்ட், ஆனால் இங்கே இப்போதைக்கு we have other plans and எங்களுக்கு வேறு பிளான் இருக்குது, எங்களுக்கு வேறு ஒரு பிளான் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறான். வாட் பிளான்ஸ்? அண்ட் அந்த நேரேட்டர் வந்து எப்படியாவது அவங்கக்கிட்ட இருந்து கேட்டுறணும், எதுக்கு இப்படி சம்பாதிக்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாயிலேருந்தே அதை வரவழைச்சிடணும்னு பார்க்குறாரு. ஆனால் நிக்கோலா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, சொல்லவே மாட்டேங்கிறான். ஹீ ஸ்மைல்டு அன்கம்ஃபர்டபுளி. கேட்டதுக்கு அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அனீசியாக, இப்படி ஒரு கொஸ்டின் நம்மக்கிட்ட கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் உண்மை என்ன அப்படிங்கிறது சும்மா ஹைட் பண்ணுறான், மறைக்கிறான். ஜஸ்ட் பிளான் சார், எங்களுக்கு சில பிளான்ஸ் இருக்குது. ஹி ஆன்சர்ட் இன் அ லோ வாய்ஸ். மெதுவாகவே சொல்லிடுறான், எங்களுக்கு கொஞ்சம் வேறு வேலைலாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். வெல் ஐ செட், சரிடா, வி ஆர் லீவிங் ஆன் மண்டே. சரி, நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம், மண்டே வெரோனா சிட்டியை விட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோம். இஸ் தேர் எனிதிங் ஐ கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ? நிக்கோலா ஷுக் ஹிஸ் ஹெட். நான் கேட்குறாரு, இஸ் தேர் எனிதிங் ஐ கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ? நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஏதாவது செய்யணுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நிக்கோலா உடனே ஷுக்னா தலையாட்டிடுறான். ஷுக் ஹிஸ் ஹெட், வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். பட் சடன்லி, ஆனால் திடீர்னுட்டு, ஜெக்கோபோ செட், சார், ஹீ பர்ஸ்ட் அவுட், சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறதுக்கு வர்றான். எவ்ரி சண்டே we make a visit to the countryனா village, to பொலேட்டா அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்து நாங்கள் எவ்ரி சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் போவோம். அது இங்கேருந்து 30 kilometers ஃப்ரம் ஹியர். 30 kilometers வந்து தூரத்தில் தொலைவில் இருக்குது. யூஸ்வலி வி ஹையர் பைசைக்கிள்ஸ். நாங்கள் 2 பேரும் என்ன செய்வோம், சைக்கிளை வந்து வாடகைக்கு எடுத்து அங்கே போயிட்டு வருவோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டுமாரோ சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட், நீங்கள் ரொம்ப அன்பானவர், யூ மைட் சென்ட் அஸ் இன் யுவர் கார். இந்த சின்ன பையன் உடனே சொல்கிறான், சார் நீங்கள் உங்களை பார்த்தா ரொம்ப அன்பானவர் மாதிரி இருக்குது, அதனால நீங்கள் நாளைக்கு எங்களை உங்கள் காரில் கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த 2வது குட்டி பையன் ஜெக்கோப்போ வந்து நம்ம நேரேட்டர்கிட்ட கேட்குறாரு. உடனே நேரேட்டர் சொல்கிறாரு, ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்ட் லியூகி he might have the Sunday off. சண்டே ஆஃப்னா சண்டே வந்து, ஏன்னா மண்டே இவங்க ட்ராவல் பண்ணணும், ட்ரைவ் பண்ணி போகணும். லூகி வந்து டிரைவர், அதனால ட்ரைவ் பண்ணி இவங்க ரொம்ப தூரத்துக்கு போகணும்ல, அதனால கார் டிரைவர் வந்து ரொம்ப தூரத்துக்கு மண்டே காரை ஓட்டணும். அப்படிங்கிறதுனால நம்ம நேரேட்டர் என்ன செஞ்சிடுறாரு, சண்டே அவனுக்கு லீவ் கொடுத்துட்றாரு, அவர் கார் டிரைவருக்கு லீவ் கொடுத்துட்றாரு.
கொடுத்ததுக்கு நான் வந்து அதனால் லீவ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஹவவர் ஐ ஆன்சர்ட் ஐல் டிரைவ் யூ அவுட் மை செல்ஃப். நானே உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே பொலேட்டாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். தெர் வாஸ் அ பாஸ் மீன்ஸ் ஸ்டாப். ஒன்றுமே சொல்ல மாட்டேக்காங்க, ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க. நிக்கோலா வாஸ் கிளாரிங் அட் ஹிஸ் யங் பிரதர் இன் வெக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கோவத்தில் அனாயன்ஸ், இவ்வளோ ஒரு இப்படி போய் அந்த சேட்டை கேட்டுட்டியே அப்படிங்கிறதுக்கு வந்து கேட்குறான். ஆனாலும் பரவாயில்ல, வி குட் நாட் திங்க் ஆஃப் யூ ட்ரபிளிங் யூ சார். உடனே அந்த மூத்த பையன் நிக்கோலா இருக்கான்னு சொல்கிறான், சார் உங்களுக்கு வந்து நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்கிறோம். இட் won't be எனி ட்ரபிள், இது ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை அப்படின்ட்டு நேரேட்டர் சொல்கிறாரு. he bit his lip then in a rather put out tone he said very well. சரியா, இவன் உதட அப்படி கடிச்சிட்டு ஓகே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. the following afternoon we drove to the tiny village set high upon the hillside. அப்போ ஒரு மத்தியானம் வந்து என்ன செய்கிறாங்க, காரை நேரேட்டர் ஓட்ட எங்கே போகிறாங்க, ஒரு டைனி ரொம்ப சின்ன வில்லேஜ், கிராமம், சின்ன கிராமத்துக்கு போகிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா குற்றாலம் சைடில் ஏதாவது பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜ்னு நினச்சிக்கோங்களேன். அதேமாரி நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கிற ஒரு வில்லேஜ், நல்லா குழுன்னு நல்லா ரொம்ப சம்மர்லாம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்காது, ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த வில்லேஜ் சைடு போனாலே நிறைய ட்ரீஸ் இருக்கும். அதனால் இவங்க வந்து அந்த சைடுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐ இமேஜின் தேட் அவர் டெஸ்டினேஷன்ஸ் வுட் பி சம் ஹம்பிள் டுவெல்லிங்ஸ். அப்போ ஐனா இங்கே நேரேட்டர் நினைக்கிறாரு, வில்லேஜ்னோடனே ரொம்ப ஹம்பிள் டுவெல்லிங், அதனால் ஒரு சின்ன வீடு, எளிமையான ஒரு வீட்டுக்கு தான் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இமேஜின்னா அவர் திங்க் பண்ணுறாரு. பட் டைரக்டட் பை ஜெக்கப்போ யார், ரெண்டாவது பையன், அவன் தான் வழிகாட்டுறான். we drew up at a large red roofed villa. ரெட் ரூஃப்னா நல்லா டைல்ஸ் போட்டிருக்காங்க, சிவப்பு கலரில் மேலே ரூஃப் போட்ட வில்லானா ஒரு பெரிய வீடு, பங்களா மாதிரி இருக்கும். நம்ம இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பங்களா சொல்லுவாங்களா, அதே மாதிரி பெரிய வீடு மாதிரி இருக்குது. சரௌண்டட் பை அ ஹை ஸ்டோன் வால். அந்த வீடு வந்து எப்படி இருக்குதுன்னா கல் வச்சு கட்டின காம்பவுண்ட் வால்குள்ளே இருக்குது. ஐ குட் ஸ்கார்ஸ்லி பிலீவ் மை ஐஸ். எனக்கு கண்ணை நம்பவே முடியல, நேரேட்டர் சொல்கிறாரு. ஐயோ என் கண்ணை நம்பவே முடியல. அண்ட் பிஃபோர் ஐ குட் ரெக்கவர் பிரெத் மை 2 passengers had leaped from the car. அங்கே வந்து அவர் இப்படி நினைக்கிறதுக்குள்ளே இன்னும் இவ்வளோ பெரிய வீட்டு முன்னால் நம்மளை இறக்கி விட சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறதுக்குள்ளே ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, லீப்னா அப்படி துள்ளி குதிச்சு போகிறாங்க அந்த காரில் இருந்து. போகும்போது விஷல் இறங்கி போகிறாங்க. வி ஷல் நாட் பி லாங், ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம் சார். வி ஷல் நாட் பி லாங் சார், பெர்ஹாப்ஸ் ஒன்லி an hour, ஒரு மணி நேரம். மேபி யூ வுட் லைக் டு கோ டு த கேஃபே இன் த வில்லேஜ் ஃபார் அ ட்ரிங்க். உங்களுக்கு ஏதாவது குடிக்கணும்னு இருந்ததுன்னா நீங்கள் போய் இந்த கேஃபே இருக்குது, ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி, அதில் போய் நீங்கள் ஏதாவது குடிச்சிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே டிஸப்பியர்டு பியாண்ட் த கார்னர் ஆஃப் த வால். அந்த வால்குள்ளே போய் அப்படியே மறைஞ்சிட்டாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த வில்லாக்குள்ளே போயிட்டாங்க. ஆஃப்டர் அ ஃபியூ மினிட்ஸ், 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபாலோட். த நேரேட்டர் என்ன செய்கிறாரு, அந்த பசங்க போன இடத்த அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறார். ஆனால் அவங்களுக்கு தெரியாது நேரேட்டர் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. ஐ ஃபவுண்ட் அ கிரில்டு சைடு என்ட்ரன்ஸ் அண்ட் டிட்டர்மைன்லி ரேங் த பெல். அங்கே பார்த்தோன்னா அங்கே அந்த 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 வில்லா பக்கத்தில் வந்து அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்து பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. பெல்லை ப்ரெஸ் பண்ண உடனே அ ப்ளசன்ட் லுக்கிங் உமன் வித் ஸ்டீல் ரிம்டு ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்பியர்டு. ஒரு பார்க்குறதுக்கே ஒரு நல்ல அழகான ஒரு லேடி வர்றாங்க. ஸ்டீல் ரிம்டுனா நல்ல கோட் ஸ்பெக்டக்கிள்ஸ்னால் கண்ணாடி போட்டிருக்காங்க. ஸ்டீல் நல்ல மேலெலாம் நல்லா ஸ்டீல் ஃப்ரேம் போட்ட ஸ்பெக்ஸ் போட்டு அவங்க முன்னாடி வந்து நம்ம நேரேட்டர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஐ பிளிங்க்னா முழிக்கிறாரு, கண்ணு தட்டி முழிச்சிட்டு as I saw that she was dressed in the white uniform of a trained nurse.
என்ன இங்கேருந்து ஒரு நர்ஸ் வராங்க அப்படின்னு ஒரு முழிக்கிறாரு. அது ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம நர்ஸை பார்ப்போம். ஆனால் இது என்னது, ஒரு வில்லாவை தான் ஒரு ஹாஸ்பிட்டலாக மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு பங்களா மாதிரி ஒரு பெரிய வீட்டை தான் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்குது. இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்ன நர்ஸ் வெளியில் வராங்க அப்படின்ட்டு. ஐ ஜஸ்ட் brought 2 பாய்ஸ் ஹியர் அப்படி சொல்கிறாரு. நான் இங்கே வந்து 2 பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ், ஹர் ஃபேஸ் லிட் அப். அவங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆயிட்டு. எனக்கு ஒளிருது, பொலிவு தெரியுது அவங்க மூஞ்சிலேயே. ஷீ ஓப்பன் த டோர் டு அட்மிட் மீ. உடனே 2 பசங்களுக்கு கூட வந்தேன்னு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த நர்ஸ் என்ன செஞ்சிடறாங்க, டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இவரை உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க, பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க, நீங்கள் உள்ளே போகலான்னு. நிக்கோலா அண்ட் ஜெக்கோபோ, அந்த பசங்களுக்கு ஐ டேக் யூ அப். நிக்கோலா அண்ட் ஜெக்கோபோ தானே, நான் வந்து அவங்கக்கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஷீ லெட் மீ த்ரூ அ கூல் சைல்டு வெஸ்டிபியூல் இன்டு த ஹாஸ்பிட்டல். வெஸ்டிபியூல்னால் லாபி. இப்போ நம்ம எந்த ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலோ எதுனா என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, அது இங்கே வந்து நல்லா கூலாக இருக்குது, நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. ஒரு சின்ன டனல் மாதிரி, ஒரு சின்ன பேத்து. இதுதான் வெஸ்டிபியூல், சரியா? ஒரு நடப்பாதை. இப்போ நீங்கள் ஒரு ரூமுக்கு போகணுன்னா இந்த நடப்பாதை வழியே போயிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போகலாம். இதுதான் இதுதான் வந்து உங்களுக்கு வெஸ்டிபியூல், சரியா? இது வெளியே தான் நடந்து நீங்கள் இந்த பாத் வெளியே நடந்து நீங்கள் இங்கே இந்த சைடுலலாம் ரூம்லாம் இருக்கும், அந்த ஒவ்வொரு ரூமுக்கும் நீங்கள் போய்க்கலாம். இது நடப்பாதை, இதுதான் வெஸ்டிபியூல். She led me through a cool tiled vestibule into the hospital. For hospital the villa had become. இந்த வில்லா வந்தால், இந்த வில்லானா இந்த பெரிய மாளிகை பங்களாவை தான் ஹாஸ்பிட்டலாக மாற்றிருக்காங்க. at the door of a little cubicle அப்படின்னா நான் உனக்கு காட்டியிருந்தேன், ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டு உங்களுக்கு ஒரு ரூமை வந்து பிரிச்சிருப்பாங்க, ஒரு சின்ன இடமா பிரித்து காட்டியிருப்பேன். அதுதான் கியூபிக்கல். இதுதான் கியூபிக்கல். ஒரு பெரிய ரூமில் ஒரு சின்ன பார்ட்டிஷன் மாதிரி போட்டு இப்படி மறைச்சி வச்சுருப்பாங்க, வெளியாட்கள் யாரும் பார்க்காம இருக்கிறதுக்காக வேண்டி. இதில் பேஷண்ட்டு இங்கே இருப்பாங்க, இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மறைச்சி கர்ட்டனோ அல்லது கிளாஸோ போட்டு உங்களுக்கு மறைச்சி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு கியூபிக்கல். The nurse paused, put her finger to her lips and with a smile bade me look through the glass partition. இப்போ என்ன சொல்கிறாங்க, நர்ஸ் வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க வாயில் லிப்ஸ் மேலெலாம் கை வச்சுட்டு ஒரு வாயில் நல்ல ஸ்மைலும் இருக்குது, அந்த பார்ட்டிஷன் பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. The 2 boys were seated at the bedside of a girl of about 20 who propped up on pillows wearing a pretty lace jacket was listening to their chatterனா அப்படி சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறது. இந்த நர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களா, அந்த கியூபிக்கிளுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த கியூபிக்கிளில் யாரெல்லாம் உட்காந்துருக்கா, நிக்கோலா, ஜெக்கோபோ, ஒரு கேர்ளும் படுத்துருக்குது. அந்த கேர்ள் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லோலாம் அடுக்கி வச்சு அதில் பின்னாடி சரியை வச்சு உட்கார வச்சுருக்காங்க. நல்லா அழகான லேஸ் ஜாக்கெட் போட்டிருக்குது, நல்லா ஜாக்கெட்னு நல்லா அழகான ஓவர் கோட் மாதிரி போட்டு உட்காந்துருக்குது, பில்லோவில் சாஞ்சிட்டு. அண்ட் லிசனிங் டு தியர் சேட்டர். 3 பேரும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஹர் ஐஸ் சாஃப்ட் அண்ட் டெண்டர். அவங்க ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மென்மையாக மிருதுவாக நல்லா பொலைட்டான கேர்ள் மாதிரி இருக்குது. One could see at a glance her resemblance to her brothers. ஒருத்தர் அவங்கள பார்த்தாலே அந்த கேர்ள் வந்து இந்த 2 பசங்களோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அப்படி ரிசம்பிளன்ஸ் வந்து தெரியுது.
A vase of wild flowers. இது வந்து வேஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் இங்கிலீஷில் ப்ரனன்சியேஷன் வரும். இது வாஸ் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். A vase of wild flowers stood on her table beside a dish of fruit and several books. இப்போ ஒரு பூ இதில் நல்லா ஒரு பூ ஜாடியில் வந்து வைல்டு ஃப்ளவர்ஸ் காட்டு பூவெல்லாம் வச்சுருக்காங்க. அண்டு ஒரு பேஸ்கெட் நிறைய வந்து பழம் வச்சுருக்காங்க அந்த பொண்ணுக்கு சாப்பிட்றதுக்கு. நிறைய புக்ஸு. ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க சும்மா இருக்கும்போது. அதே மாதிரி தான் அந்த கேர்ளும் என்ன செய்யுது, புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்காண்டி பக்கத்தில் சும்மா இருக்கிற டைமில் ரீட் பண்ணுறதுக்காண்டி புக்ஸ் வச்சுருக்கு. won't you go in, the nurse murmured. மர்மர்னா வாய்க்கு மெதுவாக சொல்லுது, நீங்கள் உள்ளே போகலையா அப்படின்னு கேட்குது. லூசியா வில் பி ப்ளீஸ் டு see you. நீ உங்களை பார்த்தா அந்த பொண்ணு லூசியா, அந்த நிக்கோலா ஜெக்கப்போட சிஸ்டர் பேர் வந்து லூசியா. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பா நீ உங்களை பார்த்தா அப்படின்னா. ஐ ஷுக் மை ஹெட் அண்ட் டேர்ன்ட் அவே. இவர் நான் போகலை அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டார். அண்ட் டேர்ன்ட் அவே, அங்கே தள்ளி போயிட்டார். ஐ ஃபெல்ட் ஐ குட் நாட் பேர் டு இன்ட்ரூட். இன்ட்ரூடுனா ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும்போது இடையில குறுக்க வந்து போகிறது தான் இன்ட்ரூடு. அப்பான் திஸ் ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி. அவங்க ஃபேமிலியாக 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, அதில் போய் நான் அதை குறுக்கிட விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. பட் அட் த ஃபுட் ஆஃப் த ஸ்டேர் கேஸ் ஐ ட்ரூ அப் அண்ட் பெக்ட் ஹர் டு டெல் மீ ஆல் ஷி நியூ அபவுட் தீஸ் பாய்ஸ். அப்போ அந்த நர்ஸை வந்து ஒரு ஸ்டேர் கேஸ், அதாவது படிக்கட்டுக்கு கீழே கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து நின்று கேட்குறாரு. அவரை கெஞ்சி, பெக்ட்ஹர்னா கெஞ்சி கேட்குறாரு, நர்ஸை வந்து கெஞ்சி கேட்குறாரு, எனக்கு இந்த ஐ வாண்ட் டு நோ அபவுட் தீஸ் பாய்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த நர்ஸ் வந்து சொன்ன ஷி வாஸ் ஈகர் டு டூ ஸோ. ஈகர்னா அவளுக்கு ரொம்ப ஆசையாக ஆர்வமாக சரி நான் சொல்கிறேன் அவங்க கதையை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாள். தேவர் she explained quite alone in the world except for this sister Lucia. இவங்க வந்து இந்த உலகத்திலே தனிமையாக இருக்காங்க. இவங்களுக்குன்ட்டு இவங்க சிஸ்டர் மட்டும்தான், நிக்கோலா ஜெக்கப்பாவுக்கு அவங்க சிஸ்டர் லூசியா மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. தியர் ஃபாதர் எ விடோவர். விடோவர்னா அவங்களுக்கு ஒய்ஃப் இல்லை, அவங்க அப்பாவுக்கு ஒய்ஃப் கிடையாது, அதான் விடோவர். எ வெல் நோன் சிங்கர், ரொம்ப ஃபேமஸான பாடகர் அவங்க அப்பா. had been killed in the early part of the war. நான் சொன்னேன் இட்டாலிக்கும் ஜெர்மனிக்கும் வந்து சண்டை நடந்துட்டு இருந்ததுல, அந்த வாரில் அந்த ஸ்டார்டிங் பீரியட்லேயே அவங்க அப்பா இறந்துருவாங்க. ஷார்ட்லி ஆஃப்டர்வர்ட் a bomb had destroyed their home and thrown the 3 children into the streets. நல்ல சிங்கர், அவங்க அப்பா சிங்கராக இருந்ததுனால நல்ல பணம்லாம் இருந்திருக்கும் அவங்கக்கிட்ட. அதனால் அவங்க வீடு நல்ல வசதியாக வாழ்ந்த பிள்ளைங்க. அவங்க 3 பேரும் அந்த வீட்டில் இருக்கும்போது, அதுவும் அந்த சண்டை நடந்ததுனால அந்த அவங்க வீட்டுக்கு மேலேயே பாம் வேறு போட்டுருவாங்க, குண்டு போட்டதுனால அவங்க வீடு வந்து தரமட்டமாயிரும். இந்த 3 children எங்கே வந்துடுவாங்க, தெருவுக்கு வந்துடுவாங்க. they had always known a comfortable and cultured life. Lucia had herself been trained as a singer. கம்ஃபர்டபுள் கல்ச்சர்டு லைஃப், நல்லா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருந்தாங்க, நல்ல நாகரிகமான வாழ்க்கையை நடத்திட்டு வரும்போது லூசியா வந்து herself been training as a singer. அவங்க அப்பா மாதிரியே இவளும் என்ன செய்வா, ஒரு பாடகி ஆகிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பா. and they had suffered horribly from near starvation. Starvation means பட்டினி and exposure to the cold winter. அவங்க வந்து ரொம்ப குளிர்ந்து வின்டர் சீசன்னா என்ன, ரொம்ப ஸ்னோலாம் விழும் அந்த டைமில். அப்படி இருக்கிற டைமில் இவங்க எங்கே வீடும் இல்லாமல் தெருவில் இருப்பாங்க. ஃபார் மந்த்ஸ், நிறைய மாதங்களாக என்ன செய்வாங்க, they had barely kept themselves alive in a sort of shelter they built with their own hands amidst the rubbleனா அவங்க வீடு உடஞ்சிரும்ல, அந்த உடஞ்ச கல்லுலாம் அப்படி விழுந்திருக்கும். கீழே கிடக்கிற கல்லை வச்சு இவங்களா கை வச்சு ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க.
இதான் ரபிள். இந்த இவங்க வீடு வந்து உடஞ்சி இருக்கிறதுனால அந்த உடஞ்ச வீட்டிலேருந்தே அப்படியே கை வச்சு அவங்களே என்ன செஞ்சிடுறாங்க, சும்மா வீடை சரி பண்ணி அதில் இருக்கிறாங்க. அண்ட் தென் ஃபார் 3 years the Germans ruled the city. எத்தனை வருஷமாக அந்த சிட்டியை, வெரோனா சிட்டியை வந்து ரூல் பண்ணுறாங்க? 3 years-ஆ. அப்போது அந்த ஜெர்மன்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறதுனால த பாய்ஸ்க்கு வந்து ஒரு ஹேட்ரட் வந்துடுது. ஹேட்ரட்னா ஒரு வெறுப்பு. த பாய்ஸ் க்ரூ டு ஹேட் த ஜெர்மன்ஸ். அந்த ஜெர்மனியில் உள்ள பீப்புளை தான் ஜெர்மன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஜெர்மன்ஸ் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு ஹேட்ரட், வெறுப்பு வந்துடுது. அதனால என்ன செய்கிறாங்க, வென் த ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் பிகன் சீக்ரெட்லி டு ஃபார்ம், they were among the first to join. இவங்களா வந்து இந்த ஜெர்மன் பீப்புளை வந்து எதுக்குறதுக்காண்டி ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் இவங்க 2 பேரும் உடனே ஸ்டார்டிங்லேயே போய் அண்ணன் தம்பி 2 பேரும் ஜாயின் பண்ணிடுறாங்க. when the war was over, அப்புறம் அந்த வார் வந்து முடிஞ்சிருது. and we had peace at last. எப்பா இப்போ தான் நம்மளுக்கு அமைதியாக இருக்குது, நம்ம சிட்டிலாம் வாரே இல்லாமல் ஒரு அமைதி நிலைமைக்கு திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. they came back to their beloved sister. சரி அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி 2 பேரும் வராங்க. நிக்கோலா அண்ட் ஜெக்கோபா அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டில் யார் இருக்கான்? அவங்களோட அன்பான சிஸ்டர், அவங்களோட அக்கா, 2 பேருக்குமே அக்கா வீட்டில் இருக்காங்க. அண்ட் they found her suffering from tuberculosis of the spine. வீட்டுக்கு வந்த உடனே தான் தெரியுது, வந்த உடனேவே இப்போ தான் வார் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி சரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு வீட்டுக்கு திரும்பினோன்னு பார்க்குறாங்க. அவங்க சிஸ்டருக்கு வந்து என்ன டிசீஸ் வந்துடுது? டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன், முதுகு தண்டுவட காச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோய் வந்துடுது. அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் ஸோ டிஃபிகல்ட் நவ், ஃபுட் ஸோ ஸ்கார்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, அங்கே அடுத்த பேஜுக்கு போயிட்டேன். இங்கே பாருங்கள், இவங்க சிஸ்டர் வந்து இதான் லூசியா. இந்த லூசியா வந்து அந்த பெட்டில் உட்காந்துருக்காங்க பாருங்க, சிக் லுக்காக அந்த இதில் உட்காந்துருக்காங்க பாருங்க. இதுக்கு வரேன். ஷீ பாஸ் டுக் அ குவிக் பிரெத். டிட் தே கிவ் அப்? ஐ டு நாட் ஹாவ் டு ஆன்சர். இதில் ஷீங்கிறது வந்து அந்த நர்ஸ், சரியா? நர்ஸ் தான் இவ்வளோ ஸ்டோரி, இவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாம் நேரேட் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. டுக் அ குவிக் பிரெத் அப்படின்னு சொல்லி மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு டிட் தே கிவ் அப்? அவங்க அப்பவும் சரி இவ்வளோ வாரில் தான் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், இனிமேல் நம்ம சிஸ்டரும் சஃபர் பண்ணட்டும் அப்படி விடாமல் என்ன செஞ்சிட்டாங்க? ஐ டு நாட் ஹாவ் டு ஆன்சர் தட் கொஸ்டின். தே brought her here. இங்கே கொண்டு வந்துட்டாங்க அவங்க சிஸ்டரை. உடனே இங்கே நல்ல ஹாஸ்பிட்டல்னு சொல்லி பார்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. தே brought her here, persuaded as to take her into the hospital. எங்களை வற்புறுத்தி கேட்டுக்கிட்டாங்க, எங்கள் சிஸ்டரை எப்படியாவது உங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு. இந்த 12 months she had been our patient, she has made good progress. இந்த 12 months நியர்லி 1 year-ஆக இங்கே தான் இருக்காங்க. அவங்களோட ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. there is every hope that one day she will walk and sing again. எதுக்குன்னா அவங்களுக்கு ஸ்பைனில் டியூபர்குலோசிஸ் இருக்கிறதுனால she was unable to walk. இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு ஹோப் இருக்குது, ஒரு நாள் வந்து லூசியா வந்து நடப்பா. அண்ட் இவளோட ஆம்பிஷனே ஷி வாண்டட் டு பிகம் அ சிங்கர். அந்த நான் பாட்டு படிப்பேன் ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு வந்து இவளோட கான்ஃபிடென்ஸ் அவளுக்கு வந்து அவன் நினச்சிட்டு இருக்கா. அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் ஸோ டிஃபிகல்ட் நவ், ஃபுட் ஸோ ஸ்கேர்ஸ் அண்ட் டியர், we could not keep going unless we charged a fee. நாங்கள் இதெல்லாம் அவங்க பார்க்குறத பார்த்தா நாங்கள் ஃபீஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணக்கூடாது. இந்த வெரோனாவில் வந்து இப்போ ஃபுட்டும் வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஃபுட்டும் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஆனாலும் நாங்கள் என்ன செய்ய, சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது, ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் எவ்ரி வீக் லூசியாஸ் பிரதர்ஸ் ஹாவ் மேட் தியர் பேமெண்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பசங்க என்ன செஞ்சிடுறாங்க,
எவ்ரி வீக் அந்த பேமெண்ட் நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், காசு கொடுக்கணும்ல, அதை கண்டிப்பாக கொண்டு வந்துடுறாங்க. ஷி ஆடட் சிம்ப்ளி, ஐ டோன்ட் நோ வாட் தே டூ. ஏன்னா எனக்கு என்ன அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு தெரியலை, ஆனால் அந்த மணியை தவறாமல் எவ்ரி வீக் சண்டே கொண்டு வந்து கட்டிடுவாங்க. ஐ டு நாட் ஆஸ்க், நான் வந்து அந்த பசங்களை கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் இஸ் ஸ்கார்ஸ் இன் வெரோனா, ரொம்ப வேலை கம்மி, வெரோனா சிட்டியில் வந்து ரொம்ப வேலை கம்மி. பட் வாட் எவர் இட் இஸ், ஐ நோ தே டூ இட் வெல், ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, வெரோனாலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அவங்க காசை கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு நேரேட்டர்கிட்ட சொன்ன உடனே நேரேட்டர் என்ன சொல்கிறாரு, எஸ் ஐ அக்ரீட், ஆமாம் நானும் அதை ஆமோதிக்கிறேன், நான் வந்து எனக்கு தெரியும் அவங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு, தே குடன்ட் டூ இட் பெட்டர், இதை விட நல்ல வேலை ஒர்க் ஹார்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு நேரேட்டர் நர்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க. ஐ வெயிட்டட் அவுட் சைட், உடனே இந்த ஸ்டோரியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நேரேட்டர் எங்கே போயிட்டாரு, அவுட் சைட் வெளியில் போயிடுறாரு. அன்டில் த பாய்ஸ் ரீஜாயின் மீ அண்ட் தென் ட்ரோவ் தம் பேக் டு த சிட்டி, திருப்பி சிட்டிலே கொண்டு வந்து விடுறதுக்காண்டி இவர் காரில் வந்து உட்காந்துட்டார். இந்த பசங்க என்ன செய்கிறாங்க, தே சேட் பிசைட் மீ நாட் ஸ்பீக்கிங், அப்புறம் ஒரு வார்த்தை கூட அவங்கக்கிட்ட பேசலை, இவரும் அவங்கக்கிட்ட கேட்கல, அவங்களும் சொல்லலை. ஃபார் மை பார்ட் I did not say a word. I knew they would prefer to feel that they had safely kept their secret. அந்த சீக்ரெட் என்னது, அந்த சீக்ரெட்னா என்ன, ரகசியம். அந்த ரகசியத்தை வந்து அவங்க, அந்த ரகசியம் என்ன, அவங்க சிஸ்டர் வந்து ஷீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் அண்ட் ஆஃப் ஸ்பைன், அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து அதை ரகசியமாக வச்சுருக்காங்க. அதை நானும் கேட்குறதுக்கு விரும்பலை. எட் தி டிவோஷன் ஹேட் டச்ட் மீ டீப்லி. இந்த கேரக்டர் வந்து, இந்த பசங்களோட கேரக்டர் வந்து இவரை வந்து ரொம்பவே தொட்டுடுச்சு. வார் ஹேட் நாட் broken their spirit, their selfless action brought a new nobility to human life, gave promise of a greater hope for human society. இதுதான் உங்களுக்கு வந்து அந்த மாரல், அதாவது போர் வந்து அவங்க மனநிலைமையை வந்து போர்னால அவங்க மனநிலைமையை உடைக்க முடியலை. அவங்களோட தன்னலமற்ற செயல் மனித வாழ்க்கைக்கே ஒரு புதிய பெருந்தன்மையையும் மனித சமுதாயத்திற்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு உறுதியை வந்து இந்த ஸ்டோரி வந்து கொடுத்துருக்கு. இந்த ஸ்டோரியை யார் ரீட் பண்ணாலும் வந்து இது உண்மைக்குமே இதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன்? நீங்களும் வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும், வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு அவர் பேரண்ட்ஸ். நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வந்தாலும் நம்ம வந்து அதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வெளியில் சொல்லிட்டு அதனால நம்ம மனதளவில் பெரிதும் பாதிக்கப்படக்கூடாது. நம்மளோட வேலையை நம்மளே செய்யணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். வாழ்க்கையில் வந்து எப்போவுமே போல்டாக வாட் எவர் சிச்சுவேஷன் வி ஹாவ் டு போல்டாக அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே அண்ட் ஐல் see you in the next class.